258 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்குல இவர் பேர் அடிபடுது. யார் இவர்? இவருக்கும் தாவேக அரசுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த குற்றச்சாட்டை யார் வைக்கிறா? இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்ப்போம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் MSV. அதாவது 2024 மார்ச் 5ஆம் தேதி மன்னார் வளைகுடா கடல் பகுதியில ஏர்லி மார்னிங் அதிகாலையில இந்திய கடற்படை காவல் துறையும் அண்ட் DRI இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சோதனை நடத்துறாங்க. அப்போ சந்தேகத்திற்குரிய ஒரு படகு நிப்பாட்டி அங்க சோதனை செய்யப்படுது. அந்த படகுல 99 கிலோகிராம் ஹாஷிஷ் அப்படிங்கிற போதைப் பொருள், ஓகேங்களா, அதோட மதிப்பு 108 கோடி கைப்பற்றப்பட்டு விசாரணை செய்யப்பட்டுச்சு. அதன் தொடர்ச்சியா மதுரையிலிருந்து சென்னைக்கு போதைப் பொருள் கடத்தப்படுது அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல சோதனை செய்யப்படுது. அங்க மதுரை ரயில் நிலையத்துல பிலோமன் பிரகாஷ் அப்படிங்கிறவரை பிடிச்சி விசாரிச்சதுல 37.645 கிலோகிராம் மெத்தபட்டமைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டு அவரும் கைது செய்யப்படுறார். இந்த 2 வழக்குகள் தொடர்பா அமலாக்கத்துறை விசாரணை செஞ்சுச்சு. அந்த விசாரணையின் அடிப்படையில் சென்னை மற்றும் ராமநாதபுரம் பகுதிகளில் 5 இடங்களில் கடந்த மே மாதம் 26ஆம் தேதி சோதனை செய்யப்பட்டது. இந்த சோதனையில தான் இந்த 2 வழக்கு சொன்ன பார்த்தீங்களா, போதைப் பொருள் கடத்தல் வழக்கு, அதற்கு பின்னணியா ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி இடி கண்டுபிடிச்சிருக்கு. அந்த செய்தி குறிப்பை 27ஆம் தேதி இடி ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, போதைப் பொருள் கடத்தல் பண்ணியிருக்காங்க, ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காரு, நல்ல விஷயம் தானே அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? எஸ், நல்ல விஷயம், கண்டிப்பாக நல்ல விஷயம். ஓகேங்களா? அதுல எந்த சேஞ்சும் கிடையாது. ஆனா இப்ப இந்த ஜான் பிரிட்டோ யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. ஹூ இஸ் ஜான் பிரிட்டோ? யார் இந்த ஜான் பிரிட்டோ? ஏன்னா இப்ப ஜான் பிரிட்டோ தலைமறைவா இருக்காரு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளா. ஸோ அவர் யாரு என்ன அப்படிங்கிற கேள்விதான் இப்போ சோசியல் மீடியால மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு. கம்யூன் அப்படிங்கிற வெப்சைட், ஓகேங்களா, ஒரு மீடியா ஒரு ஆர்டிகல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு செய்தி ஆர்டிகல் தான், ஓகேங்களா, ஒரு செய்தி தான். இந்த மாதிரி ஏடி சோதனை பண்ணிச்சு, அதில் ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவர் நேம் அடிபடுது அப்படின்ட்டு. இந்த ஜான் பிரிட்டோ நம்ம தாவேகாவோட அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவர்ஜுனா, அவரோட மாமியார் இருக்காங்க பார்த்தீங்களா, லீமா ரோஸ், அதாவது ADMK MLA, அவங்களோட தம்பி தான் இந்த ஜான் பிரிட்டோ அப்படிங்கிற பேச்சு அடிபடுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத காவல்துறை தான் நமக்கு தெளிவுபடுத்தணும். ஆனா அந்த ஜான் பிரிட்டோ லீமா ரோஸோட தம்பி தான், இவர் ஆதவர்ஜுனாவோட ரிலேட்டிவ் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ பேசுபொருளாகிட்டே இருக்கு. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவருக்கு எதிரான நடவடிக்கைக்கு ஒரு மாநில அரசாக தாவேகா என்ன மாதிரியான ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேகா அரசு போதைப் பொருள் நடமாட்டத்தை முடக்குமா? இந்த ஜான் பிரிட்டோவை கைது செய்ய ஒரு மாநில அரசை எந்த வகையில் ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் பார்ப்போம். மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.